எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், குட் மார்னிங். இப்போது நம்ம வந்து வாசல் பொங்கல் வைக்க ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டே இருக்கோம். நைட்டு கோலம் போட்டு படுக்க 2:30 மணிக்கு படுத்தோம். இப்போ எந்திரிக்கவே முடியல, கண்ணெல்லாம் எரியுது. 4 மணிலேருந்து எந்திரிச்சு திரும்ப படுத்துட்டு 4:30க்கு மேலே இது சரி வராது, எந்திரி கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே சரி வராது, எந்திரி கவிதா, சோளமுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடன்னு எந்திரிச்சு ஓடி போய் ஹீட்டர் போட்டு விட்டுருந்தேன். தண்ணி காய வச்சு காஞ்சிச்சு. குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டேன். ரக்ஷு இனிமேல் தான் குளிப்பான். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஓகே பார்த்தோமா? எடுத்து வச்சாங்க, வேறு வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை. ஓகே தான், நல்லது இருக்கு. இந்த கேட்டு வேலை திறந்துட்டு பக்கெட் எடுப்பா. இப்போ நம்ம வந்து அடுப்பு கூட்டிட்டோம். விறகு வந்து அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே போய் நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா அரைப்படி வேகிறதான் வாங்கியிருக்கோம். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வச்சுக்கலான்னு எந்திரிச்சு உள்ள வைக்கணும். நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். வெண்பொங்கலுக்கு அரைப்படியும் சக்கரை பொங்கலுக்கு அரைப்படியும். ஏன்னா சட்டி பானை சின்னத்தானே வாங்கியிருக்கோம். சக்கரை பொங்கலுக்கே நான் வந்து கோயில் வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் ரெண்டுமே சரிசமமாகவே நான் அரைப்படி எடுத்துக்கிறேன். புதுக்கரண்டினா எங்கே இருக்குது? பொங்கல் வைக்க நம்ம இது வாங்கணும்ல, அது அங்கேயும் முன்னாடியே மேலே வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டில் இருக்கும், எடுத்துகிட்டு வையா. எதுக்குமா இந்த சேரு? அது காற்றுக்கு இந்த பக்கம் எல்லாம் சொலட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் காத்தடிக்குது, மற்ற நாள் பனி பெய்யும். பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னன்னு? மாவிக்கு போட காத்தடிக்குது, உப்பு விற்க போட மழை பெய்யுது. கோலம் எப்படி இருக்கு? பார்த்தேன், நல்லா இருக்கு. அதையும் பார்த்துட்டேன். என்னது அது? என்ன எழுதி வச்சிருக்கீங்க? தெரியலையே. அங்கே பாரு, ஒருத்தர் வராரு குளிர்காய. அவனுக்கு இந்த அடுப்பு தான் வேணுமாமா. கொடுத்துரு, நடுவில் உட்காந்துக்கிட்டோம். அப்படித்தான் பண்ணணும். உங்கும்போது கொலவை கட்டுவியாம்மா? அதெல்லாம் எனக்கு கட்ட தெரியாதுடா. நீ வேணா கட்டு. எந்த பானை பொங்க போகுது? இதுதான். ஏன்னா அதுக்கு இந்த அடுப்பில் நல்ல தணல் பிடிக்குது. இதுதான் அதிகமாக எரியுது, ஆனால் தணல் ஃபுல்லாக வெளியே போயிடுது. அப்படின்னு எரியுது அந்த நெருப்பு. காவலுக்கு வந்துட்டார. ஐயம்மா, வாழை பறியும் வாழை. பொங்கல் பொங்க போதா? ஆமாம், அப்போ எப்படிச்சு அப்படித்தான் இருக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு பொங்குறாங்கன்னு தெரியல. பின்னாடி நின்றுக்குப்பா. கிழக்க பார்த்து பொங்குதா மேற்க பார்த்து பொங்குதா எடுத்துக்கலாம். காலெல்லாம் கொடைப்பிடி போட்டு எடுத்துட்டு எனக்கு பின்னாடி இங்கே நின்றுக்கண்ணே. வேற
பொங்கும் போது அப்படியே அந்த பக்கம் பொங்குதோ அது போட்டு எடுத்துக்கு. ம் அதுக்காக இன்னொரு அடுப்பு வாங்கிக்கலாமா? ஏம்மா ஆனால் இந்த தணல் வெளியே அடிக்காமல் இருந்துச்சுன்னு இரு, ம் இதுக்கு தான் நல்லா தீ உரைக்கும். ஆனால் என்ன பண்ணுறது? என்ன பூனையா கொலுசு ஒன்று கேட்குது? ம் அக்கா கொலவை கொட்டுக்கா. எனக்கு தெரியாது. சரி பொங்கலோ பொங்கல் சொல்லு. இவனா இல்லை இவனா? இப்போ இது நடக்கிற மாதிரி. அந்த பக்கம் தான் இறங்கியிருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஃபஸ்ட்டு கிழக்கு பக்கம் தான் இறங்குச்சு. இந்த அரிசி போடு. அக்கா உள்ள அப்படியே கை விட்டு கழுவிக்கோ. உள்ள கை விட்டு கழுவிக்கோ. கூட போ, லைட் அடி. 2 பொங்கலும் பொங்கிருச்சு வெற்றிகரமாக. ஏமா ஏ பெரிய பூனை, பெரிய பூனை எவ்வளோ பெருசு இருக்கு பாருமா. அம்மா திரும்பி பாரு. என்ன செய்யுதுப்பா? வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மா விளக்கு நான் எரியுது. இப்போ வந்து விளக்கு பூஜைக்கு, ஏன்னா காலையில் டைம் ஆயிடுச்சு. 6 to 7 வர டைமில் போடுறதுக்கு. அதனால சரி 1 to 2 போட்டுக்கன்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு அதுக்கு அம்மா ஆளை எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு போட்டிருக்காங்க. போடுறாங்க. பண்ணுறது ஒன்று பண்ணி தானே ஆகணும். நாங்க பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்க. அங்கே இருக்கு பாருப்பா, இருப்பா. திண்ணீர் அப்படிதான் கொட்டுவாங்க அபிஷேகத்துல. அபிஷேகம் பண்ணலாமா? அப்படியே தான் கட்டுவாங்க. ஆமா ஆமாம், அபிஷேகத்துக்கு அப்படியே தான் திண்ணீர் போடுவாங்க. சான் பட்டதாச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி கூட இப்படிதான் ஊத்துவாங்க. இப்படி இப்படி ஊத்தி இப்படிதான் ஊத்துவாங்க. பன்னீர் ஊத்துவாங்கம்மா. பன்னீர் வாங்கி 3 அபிஷேகம். நெக்ஸ்ட் பால் எடுத்துட்டு வரியா? பால் அது வந்து வைக்கிற பால். வேற பால் எடுத்துட்டு வா. அம்மா இதெல்லாம் அப்படி இல்லைம்மா, நீ நார்மலாக எப்பயும் போல ஊத்துமா. சரி நான் சொன்ன நமக்கு எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு.
குங்குமம் தான் வைக்கணுங்க. சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். அது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம். நான் வெளியே உட்காந்து இல்லை ஏம்மா இதில் காம்பு இதில் போட்டிருக்கு? இப்போதான் போட்டு விளக்கு வைக்கணும். ஓ